ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனியின் ஸ்டோரி டைம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புது வருஷமும் பிறந்தாச்சு. இந்த நியூ இயரில் நீங்கள் ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்திருந்தீங்கன்னா என்ன எடுத்தீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை அமைக்கிடுங்க. வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ என்ன நடக்குதுன்னா, ஜாரா ஈஸ்தரை பார்த்துட்டு அம்மா அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு ஓடி போய் கட்டிப்பிடிப்பா ஈஸ்தரை. உடனே அதை பார்த்த உடனே ஜானும் அர்ஜுனும் கன்ஃபியூஸில் இருப்பாங்க. பக்கத்தில் அனிகா போய் நிற்பா. நின்னதுக்கப்புறமா ஜான் கேட்பாரு, எதுக்கு ஜாரா ஈஸ்தரை அம்மானு கூப்பிட்றா அப்படின்ட்டு கேட்பாரு. உடனே அனிகா அவளோட அம்மாவை அம்மான்னு தானே கூப்பிட்டாகணும், வேற எப்படி கூப்பிடணும் அப்படின்ட்டு கேட்பா. உடனே அர்ஜுன் அப்போது ஜாரா உன்னோட பொண்ணு இல்லையா அப்படின்ட்டு கேட்பாரு. உடனே அனிகா சொல்லுவா, அதாவது அவளை ஜாராவை பெத்தெடுத்தது ஈஸ்தர் தான். ஆனால் அவளை சின்ன வயசுலேருந்து கூட இருந்து வளர்த்தது நான் தான். அதனால் அவள் எங்கள் ரெண்டு பேரையுமே அம்மான் தான் கூப்பிடுவா அப்படின்ட்டு அனிகா சொல்லி முடிப்பா. அந்த டயத்தில் ஈஸ்தரும் ஜாராவை அழைச்சிக்கிட்டு வந்துடுவா. வந்ததுக்கப்புறமா ஜான் ஈஸ்தரை பார்த்து கேட்பாரு, உனக்கு நிஜமாவே பொண்ணு இருக்கா அப்படின்ட்டு கேட்பாரு. அதுக்கு ஈஸ்தரும், ஆமாம், நான் தான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு, நீங்கள் தான் அதை நம்பலை அப்படின்ட்டு அவள் சொல்லுவாள். உடனே அர்ஜுன் நிஜமாலே உனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறத நாங்கள் நம்பவே இல்லை, நீ எங்கள்கிட்ட ஜோக் பண்ணுறதுன்னு தான் நினச்சோம் அப்படின்ட்டு அர்ஜுன் சொல்லுவார். அதுக்கப்புறமா அர்ஜுன் கேட்பார், உங்கள் ரெண்டு பேருக்கான ரிலேஷன்ஷிப் என்ன, உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் எப்படி தெரியும் அப்படின்ட்டு கேட்பாரு. உடனே அதுக்கு அனிகா சொல்லுவா, ஈஸ்தரும் நானும் சின்ன வயசுலேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாள். உடனே ஜான் ஈஸ்தரை பார்த்து கேட்பாரு, அப்போது உனக்கு அர்ஜுனோடையும் அனிகாவோடையும் மேரேஜ் தெரியுமா அப்படின்ட்டு கேட்பாரு. உடனே ஈஸ்தர் கண்டிப்பாக எனக்கு தெரியாமல் எப்படி அப்படின்ட்டு அவள் சொல்லுவாள். அதுக்கப்புறம் அர்ஜுன் அப்படியே நீ எங்கள்கிட்ட இதை பற்றி பேசினதே கிடையாது அப்படின்ட்டு கேட்பாரு. உடனே ஈஸ்தர் அனிகா தான் எங்கள் ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்டேருந்து மறைக்க சொன்னா. அதாவது அர்ஜுனை பார்த்து சொல்லுவா ஈஸ்தர், உன்னோட அப்பா தான் உனக்கு இந்த மேரேஜை அரேஞ்ச் பண்ணி வச்சாரு. சப்போஸ் நீங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது பிரிஞ்சிட்டிங்கன்னா உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப்பில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் அனிகா எங்கள் ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அப்படின்ட்டு சொல்லி முடிப்பா. அதுக்கப்புறம் ஜான் அனிகா ஈஸ்தரை பார்த்துட்டு, இன்னும் வேறு ஏதாவது சீக்ரெட்ஸ் வச்சுருக்கீங்களா, எங்கள்கிட்டேருந்து வேறு ஏதாவது மறைக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்பாரு. உடனே அதுக்கு ஜாரா சொல்லுவா, எங்கள்கிட்ட இன்னும் நிறையா சீக்ரெட்ஸ் இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் ஒன்றா சொல்லிட்டா இன்ட்ரெஸ்ட் போய்டும்ல அப்படின்ட்டு அவள் சொல்லுவாள். அந்த டயத்தில் ஜானும், ஆமாம், நாங்களும் ஒரேடியாக தெரிஞ்சிட்டா போர் அடிச்சிடும், நாங்களும் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லுவார். அந்த டயத்தில் அர்ஜுனோட டீம் மெம்பர்ஸ் ஜான் அவங்க 3 பேரையும் பார்த்த உடனே, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்பாரு. உடனே நிக்சன் நீங்கள் தானே காலைல சொன்னீங்க நம்ம எல்லோரும் ஒன்றா டின்னர் சாப்பிட்லான்னு, அதனால தான் வந்திருக்கோம், மறந்துட்டிங்களா அப்படின்ட்டு கேட்பாரு. உடனே ஜான் ஆமாம்மா, நான் தான் மறந்துட்டேன், வாங்க எல்லோரும் போகலாம் அப்படின்ட்டு கூப்பிடுவார். அந்த டயத்தில் லூசி அனிகாவை பார்த்துட்டு இவங்க யார் அப்படின்ட்டு கேட்பா. உடனே ஜாரா இவங்க அனிகா, நான் அனிகாவோட டாட்டர் அப்படின்ட்டு அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாள். இன்னும் மேலே சொல்ல போவா. அப்போது அனிகா ஜாரோட வாயை மூடிடுவா. இப்போ நிக்சன் அனிகா கிட்ட, நீங்கள் தானே காலைல எங்கள் பாஸ் கூட இருந்தது அப்படின்ட்டு கேட்பாரு. உடனே அனிகாவும் ஆமாம், அது நான் தான் அப்படின்ட்டு சொல்லுவாள். உடனே லூசி அர்ஜுனை பார்த்துட்டு, பாஸ் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே தெரியுமா அப்படின்ட்டு கேட்பா. உடனே அர்ஜுன் ஆமாம் தெரியும் அப்படின்ட்டு மண்டையாட்டுவார். உடனே லூசி எப்படி தெரியும் உங்கள் ரெண்டு பேருக்கும் அப்படின்ட்டு
கேட்பா. உடனே அனிகா வந்து நான் வந்து பிஸ்னஸ் டீலுக்காக இங்கே வந்திருக்கேன், எங்கள் 2 பேரோட கம்பெனிஸ்க்கும் இடைக்குள்ள வந்து பிஸ்னஸ் டீல் இருக்குது, அதுக்காக தான் வந்திருக்கேன், அதனால எங்கள் 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியும் அப்படின்ட்டு சொல்லுவாள். அதுக்கப்புறம் அர்ஜுன் வந்து வாங்க எல்லாரும் சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு டின்னருக்கு வந்து அனிகாவையும் ஈஸ்தர் ஜாராவை 3 பேரையுமே வந்து இன்வைட் பண்ணுவார். இவங்க எல்லோரும் போகலாம் அப்படின்ட்டு ரெடியாகி கார்கிட்ட வருவாங்க. அப்போ ஜான் வந்து ஈஸ்தரை வந்து முன்னாடி அவர் பக்கத்தில் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பின்னாடி வந்து நிக்சன், லூசி, கிரிஷ் 3 பேரையும் அழைச்சிப்பார். இவங்க எல்லோரும் ஒரு காரில் உட்காந்துருவாங்க. உட்காந்ததுக்கப்புறமா அங்கேருந்து அர்ஜுனும் அனிகாவும் நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஜான் வந்து அர்ஜுன்கிட்ட நீ வந்து அனிகாவை வந்து கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டு சொல்லுவார். அந்த டயத்தில் லூசி வந்து நானும் பாஸ் கூட வரேன் அப்படின்ட்டு கிளம்புவா. அப்போது ஈஸ்தர் வந்து லூசியை பார்த்துட்டு சொல்லுவாள், என் ஃப்ரெண்டு ஒன்றும் உன்னோட பாஸை கடித்து தின்னுற மாட்டா, உன் பாஸ் வந்து பத்திரமா தான் இருப்பார் அப்படின்ட்டு அவள் கிண்டல் பண்ணுவாள். உடனே லூசிக்கு வந்து கோவம் வந்துடும். அவள் அப்படியே வாய் மூடிட்டு உட்காந்துருவா. அதுக்கப்புறம் ஜான் வந்து அர்ஜுன் நீயே அனிகாவை அழைச்சிட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுவார். போனதுக்கப்புறமா அர்ஜுன் வந்து அவரோட காரை எடுத்துக்கிட்டு வருவார். வந்ததுக்கப்புறமா அனிகாவுக்கு காரோட டோரை வந்து ஓப்பன் பண்ணி விடுவார். அனிகா உட்காந்ததுக்கப்புறமா அப்புறம் அவங்க 2 பேரும் வந்து காரில் கிளம்பிடுவாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு. அப்போது காரில் போயிட்டுருக்கக்குள்ள அனிகா வந்து அர்ஜுனையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. அந்த டயத்தில் அர்ஜுன் வந்து ஏன் என்னை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்பார். உடனே அனிகாவும் வந்து சொல்லுவாள், நான் வந்து என்னோட ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ட்டு கேட்பா. உடனே அர்ஜுன் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து இல்லை எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டு சொல்லுவார். அதுக்கப்புறம் அர்ஜுன் வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டா அப்படின்ட்டு கேட்பாரு. உடனே அனிகாவும் வந்து கேளு அப்படின்ட்டு மண்டையாட்டுவா. அதுக்கப்புறமா அர்ஜுன் வந்து கேட்பாரு, நீ வந்து என்னோடய ஒய்ஃபுன்னு சொல்லலை, நீ வந்து பிஸ்னஸ் டீலுக்காக தான் இங்கே வந்திருக்க, அது மூலியமாக தான் நம்ம 2 பேருக்கும் தெரியும் ஒருத்தர் அப்படின்ட்டு ஏன் சொன்ன அப்படின்ட்டு அவர் கேட்பார். அனிகா வந்து அர்ஜுன் கிட்ட சொல்லுவா, நீ இன்னும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்கலையோன்னு நான் நினச்சேன், உனக்கு எப்போ நம்மளோட லைஃப்பை ஒன்றா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறியோ அது வரையும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அனிகா சொல்லி முடிப்பா. ஆனால் அர்ஜுன் வந்து எதுவுமே சொல்லாமல் காரை ஓட்டிக்கிட்டு இருப்பார். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா காரை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவார். உடனே அனிகா வந்து ஏன் என்னாச்சு, காரை ஸ்டாப் பண்ணிட்டா அப்படின்ட்டு கேட்பாங்க. உடனே அர்ஜுன் வந்து அங்கே பாரு ரெஸ்டாரண்ட் வந்துட்டு நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு சொல்லுவார். உடனே அனிகா வந்து ச்சே என்ன ரெஸ்டாரண்ட் அதுக்குள்ளே வந்துட்டு அப்படின்ட்டு சொல்லுவா. உடனே அர்ஜுன் வந்து நீ வேற என்ன எதிர்பார்த்த அப்படின்ட்டு கேட்பார். உடனே அனிகா வந்து வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து காரை விட்டு வெளில இறங்குவா. இறங்கினதுக்கப்புறமா அர்ஜுன் வந்து சொல்லுவார், நீ அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்க, நான் வந்து காரை வந்து பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லுவார். அதுக்கு அனிகாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே போயிடுவா. போனதுக்கப்புறமா ஈஸ்தரை வந்து பார்த்துருவா. இவளும் வந்து ஈஸ்தர் பக்கத்தில் போய் உட்காந்துருவா. உட்காந்ததுக்கு அப்புறமா லூசி வந்து அனிகாவை கொஷின் கேட்க ஆரம்பிக்கிறா. ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கேட்குறான்னா அனிகா கிட்ட, உங்களோட மேரேஜ் வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்ட்டு லூசி கேட்பா. உடனே அனிகா வந்து சொல்லுவா என்னென்னா 2மே தான் அப்படின்ட்டு சொல்லுவா. உடனே நிக்சன் வந்து 2மா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு கேட்பாரு. அதுக்கு அனிகா வந்து சொல்லுவா, அதாவது இந்த மேரேஜ் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து இது அரேஞ்ச் மேரேஜ், ஆனால் எனக்கு இது லவ் மேரேஜ் அப்படின்ட்டு அவள் சொல்லுவாள். சொல்லி முடித்ததுக்கப்புறமா உடனே லூசி வந்து பாஸ் இங்கே வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு கூப்பிடுவா. உடனே அனிகா வந்து திரும்பி பார்ப்பா. திரும்பி பார்த்தா அங்கே வந்து அர்ஜுன் நிற்பார். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் எபிசோட் வரையும் வெயிட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.